இது உங்கள் நியூஸ் 5. கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்கள் SVKA என்ற திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான 10 தங்க கட்டிகள் தலா 100 கிராம் என மொத்தம் 1000 கிராம் 10 தங்க கட்டிகளை விற்பனை செய்து தருவதாக எடுத்து சென்றுவிட்டு தற்போது தர மறுக்கின்றார். மேலாளர் ரமேஷுக்கு உடந்தையாக அவரது மனைவி மைதிலி, ஜெயப்பிரகாஷ், அவரது மகன் ஆதர்ஷ் நாராயணன், முருகேசன் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் கூட்டு செய்தியில் ஈடுபட்டுள்ளதாக எனது கட்சிக்காரர் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸில் புகார் கொடுத்து அது குடியுத்தூர் காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது. குடியுத்தூர் போலீசார் அவற்றை விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் எனது கட்சிக்காரன் நிறுவனத்திற்கு சொந்தமான 3 வாகனங்கள் மேக்ஸி கேப் மற்றும் எனது கட்சிக்காரன் பெயரில் உள்ள தார் ஜீப், இந்த 4 வாகனங்களையும் எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி கட்சிக்காரருக்கு தெரியாமல் அவருடைய கையெழுத்தை போர்ஜரி செய்து 4 வாகனங்களையும் ரமேஷும் முருகேசன் என்பவரும் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் கூட்டாக விற்பனை செய்துள்ளனர். மேலும் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரத்தில் உள்ள எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான வீட்டில் உள்ள 80 கிராம் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் அந்த வீட்டில் உள்ள விலை உயர்ந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி அவற்றை எடுத்து சென்று விட்டனர். இது சம்பந்தமாக கோட்டூர் காவல் நிலையத்தில் எனது கட்சிக்காரர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதுவும் தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த மேற்சொன்ன கிரிமினல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது நாங்கள் எடுக்கும்போது 2/5/2025 அன்று எனது கட்சிக்காரருக்கு கொலை மிரட்டலும் அவரது மகளை கடத்தி சென்று விடுவதாகவும் மிரட்டல் செல்ஃபோன் மூலம் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் நாங்கள் கோயம்புத்தூர் சைபர் செல்லில் புகார் மனு ஒன்றை அளித்து அதற்கும் அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வழக்கு நிலுவையிலிருந்து வருகின்றது. மேற்சொன்ன நபர்கள் அனைவரும் எனது கட்சிக்காரருக்கு எதிராக கூட்டு செய்தியில் ஈடுபட்டு அவர்களுக்கு மிகவும் துன்பத்தை அளித்து வருகிறார்கள். இந்த தங்க நகைகள் எழுதி வாங்கிட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் 23/10/2024 அன்று வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக அவங்க ஒரு டிக்ளரேஷன் அஃபிடவிட்டும் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே புகார் மனு 3 கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர் தங்க நகைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி வரும். வாகனங்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,25,00,000 வரும். அப்புறம் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரத்தில் உள்ள வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 60,000-70 லட்சம் வரும். அந்த ஆடியோ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு செல்ஃபோன் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. அது சம்மந்தமாக நாங்கள் சைபர் செல்லுக்கு புகார் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம். எதுங்க இருக்கு, பென்ட்ரைவ் இருக்கு. கட்சிக்காரர்கள் யாரும் இன்வால்வ், அது போலீஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. யார் இருக்காங்கன்னு தெரியல. போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தெரியல என்ன காரணம்னு தெரியல. ஆனால் எல்லா வழக்குகளும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. மோசடி பண்ணிருக்காங்க. ஆமாம். விசாரிச்சு இல்லை, என்னோட கிளைண்ட் அவங்க மேலே புகார் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, அது எல்லாமே போலீஸார் விசாரணையில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தார் ஜீப்பு பொறுத்த வரைக்கும் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டி ஆஃபீஸ்க்கு, கோவையூர் ஆர்டி ஆஃபீஸ்க்கு என்னோட கிளைண்ட் அவர் லெட்டர் மூலமாக கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் ப்ரூஃபும் வச்சுருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அது போர்ஜரி. அதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தான் வெளியே வரும். அது அதுக்கும் இங்கே நடந்த கோயம்புத்தூர் நடந்ததுக்கும் சம்மந்தம் கிடையாது.
அதான் சார் சம்மந்தம் இல்லை. இந்த கேஸுகளுக்கும் அங்கே இருக்கிற கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை.